எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லீட் கோட் 75 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 53 கெஸ் நம்பர் ஹையர் ஆர் லோவரோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம் பயங்கரமான சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஆனா இந்த ப்ராப்ளமால நம்ம வந்து பைனரி சர்ச் ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட்ட கத்துக்க போறோம். சரியா? இப்ப பார்க்கலாம் இந்த ப்ராப்ளம் என்னன்னு. இந்த ப்ராப்ளம் என்னன்னா, ஒருத்தர் வந்து ஒரு நம்பர் வந்து கெஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த நம்பர் பிட்வீன் த ரேஞ்ச் 1 to n இன்க்ளூசிவ் இருக்கலாம். இந்த n வந்து ரொம்ப ரொம்ப ஹை வேல்யூவா இருக்கும். அவங்க வந்து நம்மள்ட்ட அந்த என்ன நம்பர் யோசிச்சு வச்சிருக்காங்கன்னு கெஸ் பண்ண சொல்லுவாங்க. நம்ம மெனி நம்பர் ஆஃப் கெஸ் எடுத்துக்கலாம். அந்த நம்பர் கெஸ் பண்றதுக்கு. நம்ம எப்படி இந்த கெஸ் பண்ணுவோம்? ஒரு கெஸ் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி சரியா? அதுக்கு ஒரு ஏபிஐ எழுதி வச்சிருக்காங்க. நம்ம அந்த கெஸ் ஃபங்ஷனை யூஸ் பண்ணிட்டு நம்ம அவங்கள்ட்ட வந்து நம்பரை கெஸ் பண்ணலாம். நம்ம கெஸ் பண்ணும்போது 3 பாசிபிலிட்டி இருக்கும்ல. நம்ம வந்து அவங்களோட அ யோசிச்சு வச்சிருக்க நம்பரோட ஹையா கெஸ் பண்ணா அவங்க வந்து -1 ரிட்டர்ன் பண்ணுவாங்க. நம்ம கம்மியா கெஸ் பண்ணா +1 ரிட்டர்ன் பண்ணுவாங்க. லாஸ்ட்டா வந்து நம்ம கரெக்ட்டா கெஸ் பண்ணா 0 ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன நம்பர் யோசிச்சு வச்சாங்கன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க அந்த வார்மர் இல்லன்னா கோல்டர்ன்னு வந்து ஒரு சின்ன கேம் விளையாடிக்கலாம் சின்ன வயசுல. அந்த மாரி தான் ப்ராப்ளம். சரியா? ஆனா இங்க என்ன கேட்ச்னா, ஆப்வியஸா நம்ம கெஸ் பண்ணும்போது, வித் மினிமம் நம்பர் ஆஃப் கெஸஸ் வந்து அவங்களால நம்பர வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம போய் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு உங்களோட சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும்? சிம்பிளி நீங்க 1 டூ இன்ஃபினிட்டி எல்லா நம்பரையும் 1 1 கெஸ் பண்ணிட்டு போவீங்க. கரெக்ட் நம்பர நீங்க கெஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து கெஸ்ஸோட ரிட்டர்ன் வேல்யூ வந்து 0ன்னு வந்துரும். ஸோ 1 டூ இன்ஃபினிட்டி கெஸ் பண்ணிட்டே போவீங்க. 6ல வரும்போது நீங்க ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஆனா பாருங்க, இங்க ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க அட்லீஸ்ட் 6 அட்டெம்ப்ட்ஸ் எடுக்கணும். இந்த 6 நம்பர் கண்டுபிடிப்பீங்க. இதோட கம்மி அட்டெம்ப்ட்ஸ் எடுத்து நம்ம பெட்டர் லாஜிக் கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ இப்பதான் நம்ம பைனரி சர்ச் லாஜிக் போறோம். பைனரி சர்ச் லாஜிக் என்ன பண்ணும்னா, அட் ஈச் ஒரு நம்பரை கெஸ் பண்ணோம். அந்த நம்பரோட கெஸ்ஸோட ரிட்டர்ன் வேல்யூ பார்த்து ஹாஃப் ஆஃப் த சர்ச் ஸ்பேஸை வந்து எலிமினேட் பண்ணிடும். ஸோ ஈச் ஆஃப் த டைம்ஸ் என்ன ஆகும்? உங்க பாசிபிள் கெஸ் நம்பர்ஸ் வந்து ஹாஃப் ஆல ரெடியூஸ் ஆயிட்டே வருவாங்க. ரொம்ப ஃபாஸ்டா உங்களுக்கு சொல்யூஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ சும்மா நான் வந்து ட்ரை ரன் பண்ணி காமிக்கிறேன் என்ன ஆகும்னு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1 to 10 ஓட மிடில் எலிமெண்ட் எடுப்பீங்க. 1 to 10 ஓட மிடில் எலிமெண்ட் என்ன இருக்கும்? 5.5. ரவுண்ட் டவுன் பண்ணா 5. ஸோ 5 வந்து கெஸ் பண்ணுவீங்க. இப்போ 5 கெஸ் பண்ணிட்டு என்ன பார்ப்பீங்கன்னா, உங்க கெஸ்ஸோட ரிட்டர்ன் வேல்யூ வந்து கெஸ் ஆஃப் 5 கொடுத்தீங்கன்னா +1 ரிட்டர்ன் ஆகும். +1 ரிட்டர்ன் ஆக என்ன சொல்லுதுன்னா, அ நம்ம கெஸ் பண்ண நம்பர் வந்து இட்ஸ் மோர் தென் 5ன்னு கூறும். ஸோ இந்த ரிட்டர்ன் ஆஃப் +1. ஸோ அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப வந்து நீங்க தூக்கி போட்டுருவீங்க வெளியில. அப்புறம் மறுபடியும் இந்த லாஜிக்க கன்டின்யூ பண்ணுவீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, 6 to 10 தான் நம்ம சீரிஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. 6 to 10 ஓட மிட் எலிமெண்ட் என்ன? 8. ஸோ 8 வந்து கெஸ் பண்ணுவீங்க. நீங்க கெஸ் ஆஃப் 8 குடுத்தீங்கன்னா என்ன வரும்? கெஸ் ஆஃப் 8 குடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வேல்யூ -1ன்னு வரும். இப்போ வந்து -1 என்ன கூறுதுன்னா, நம்ம சர்ச் பண்ற வேல்யூ இட் இஸ் டெஃபினெட்லி லெஸ் தேன் 8. ஸோ 8 கீழ நம்பர் சர்ச் பண்றபோது நம்ம ஏன் 8 to 10 நம்பர்ஸ் கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த ஹாஃப தூக்கி போட்டுரும். ஸோ இந்த ஹாஃபையும் தூக்கி போட்டுரும். இப்போ 6 அண்ட் 7 2 நம்பர்ஸ் ரிமைனிங்கா இருக்காங்க. சரியா? இப்போ வந்து மறுபடியும் மிடில் எலிமெண்ட் எடுக்கும்போது 6 + 7 13 13/2 6.5 6.5 ரவுண்ட் டவுன் பண்ணா 6. நீங்க கெஸ் ஆஃப் 5 குடுப்பீங்க. கெஸ் ஆஃப் 5 குடுத்தா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வேல்யூ 0வா இருக்கும். அதுதான் கரெக்ட் கெஸ் நம்பர்ன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க 6 கெஸ் எடுக்கிறதுக்கு நீங்க வெறும் 3 கெஸ் எடுத்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்படிதான் உங்க பைனரி சர்ச் லாஜிக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல. ஆனா பைனரி சர்ச் எங்க யூஸ் பண்ணணும்னா, இந்த அரே வந்து டெஃபினட்டா ஒரு சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கும். சரியா? நம்ம சர்ச் ஸ்பேஸ். உங்க அன்சார்ட்டட் ஆர்டர்ல இருந்துச்சுன்னா நீங்க லீனியர் சர்ச்சுக்கே போங்க. சரியா? சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணனுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2 வேரியபிள்ஸ் இனிஷியலைஸ் பண்ணுவோம். எல் அப்புறம் யூ. எல் வந்து the lowest possible number குறிக்கும். யூ வந்து highest possible number இந்த சர்ச் ஸ்பேஸ் குறிக்கும். சோ இங்க எல் வேல்யூ வந்து 0 ஆ இருக்கும். அதோட இண்டெக்ஸ் வேல்யூ 0 ஆ இருக்கும். யூ ஓட வேல்யூ வந்து n ஆ இருக்கும். இங்க நம்ம 10 நம்பர்ஸ்ல சர்ச் பண்ணது u is equal to n ன்னு கொடுத்திருப்போம். இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மிடில் எலிமெண்ட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். சரியா? இப்போ இந்த பைனரி சர்ச் யூசுவலா நம்ம எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணுவோம்னா, while L is less than equal to U. So L is less than equal to U னா நம்மளுக்கு வந்து அட்லீஸ்ட் 1 எலிமெண்ட் இருக்கு நம்ம சர்ச் ஸ்பேஸ்ல. சோ அது வரைக்கும் தான் கண்டினியூ பண்ணுவோம். சோ while L is less than equal to U. நம்ம அப்புறம் மிடில் எலிமெண்ட் எடுப்போம். மிடில் எலிமெண்ட் எப்படி எடுக்கிறது? ரொம்ப சிம்பிள். L plus U divided by 2. இங்க L plus U போட்டா இங்க U வேல்யூ வந்து 10 ஆ இருக்கும். சோ 0 plus 10 divided by 2 னா என்ன? 5.5 வரும். ஆனா ஆக்சுவல் டிவிஷன் பண்ணும்போது ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல ரவுண்ட் டவுன் ஆகி 5 வந்து உங்களுக்கு வந்துரும். சோ இங்க 5 வந்து விழுந்துருச்சு. பார்க்கலாம். இப்போ இந்த 5 மேல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ப்ராப்ளம்ல நம்ம கெஸ் பண்ணுவோம். சரியா? இஸ் இப்போ வந்து நான் கெஸ் ஆஃப் 5 குடுப்பேன். கெஸ் ஆஃப் 5 குடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ரிட்டர்ன் வேல்யூ என்னவா வரும்? +1. +1 ரிட்டர்ன் வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம ஹையர் எலிமெண்ட்ஸ் போய் சர்ச் பண்ணுவோம். இத இன்னொரு வழியிலயும் பார்க்கலாம் நீங்க. இப்போ வந்து இந்த
சப்போஸ் என்னோட வந்து இஃப் எம் இஸ் லெஸ் தென் கீ, எம்னா என் மிடில் எலிமெண்ட், கீ வந்து நான் சர்ச் எலிமெண்ட். இங்கேயும் அதான் ஆகுது. என் எம் எலிமெண்ட் வந்து 5 இருக்கு, என் சர்ச் எலிமெண்ட் வந்து 6 இருக்கு. இதுதான் என் கீ. பாருங்க, இஃப் எம் இஸ் லெஸ் தென் கீ என்ன கூறுதுன்னா, நான் சர்ச் பண்ற எலிமெண்ட் வந்து டெஃபினட்டா இந்த எம்முக்கு மேல தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் எம் கீழே இருக்க நம்பர்ஸ் ஏன் கன்சிடர் பண்ணும், என் சர்ச் எலிமெண்ட் வந்து எம்முக்கு மேல இருந்துச்சுன்னா, ஸோ அதான் பண்ண போறேன். இந்த எல்ல வந்து எம்முக்கு ஒரு ஸ்டெப் மேல புஷ் பண்ண போறேன். ஸோ அது எப்படி பண்றேன், ரொம்ப சிம்பிள். L is equal to m plus 1. ஸோ L இங்க இருந்துச்சு, 1ல இருந்துச்சு, m plus 1 போச்சுன்னா L வேல்யூ வந்து 6 ஆயிடும். சரியா? ஸோ m வந்து இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ இங்க L வந்துடும். இதுதான் நம்ம கீ கோடு. சரியா? இப்போ பார்க்கலாம். மறுபடியும் நம்ம இப்போ L is less than equal to U பார்க்கணும். கண்டினியூ பண்றதுக்கு இந்த லாஜிக் டெஃபினட்டா L is less than equal to U. மறுபடியும் போவோம் இங்க. இப்போ இங்க வந்து பாருங்க, மறுபடியும் சேம் லாஜிக் பண்ணும். M is equal to L plus U by 2. ஸோ L வந்து 6, U வந்து 10, 10 plus 6 is 16, 16 by 2 is 8. ஸோ இப்போ வந்து மிடில் எலிமெண்ட் வந்து இங்க வந்திருக்கு. ஸோ மறுபடியும் கெஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து கெஸ் ஆஃப் 8 கொடுத்தோம்னா நம்ம ரிட்டர்ன் வேல்யூ வந்து -1 வந்திருக்கும்ல. ஸோ இந்த ரிட்டர்ன் டெஃபினட்டா இங்க இன்னொரு கேஸ் இருக்கு. நம்ம m வேல்யூ இஸ் கிரேட்டர் than கீ வேல்யூ. சரியா? ஸோ m வேல்யூ கிரேட்டர் than கீ வேல்யூனா என்ன கூறுதுன்னா, டெஃபினட்டா m அப் டு த லாஸ்ட் நம்பர் இந்த சீரிஸ் வந்து அந்த ரேஞ்ச்ல வந்து ஏன் சர்ச் கீ இருக்காது. ஸோ டெஃபினட்டா இது கீழே தான் போய் சர்ச் பண்ணும். ஸோ அந்த லாஜிக் எப்படி ஹேண்டில் பண்ண, இந்த u வந்து இந்த m-க்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவேன். அது எப்படி பண்ண, ரொம்ப சிம்பிள். u is equal to m minus 1. ஸோ u is equal to m minus 1 கொடுத்தனா u is equal to 8 minus 1. u வந்து இப்போ 7 ஆயிடும். சரியா? இப்போ வந்து பார்க்கலாம். இங்க u வந்து இங்க 7க்கு வந்து புஷ் ஆகி விழுந்துரும். இப்போ வந்து மறுபடியும் while L is less than equal to U ஆன்னு பார்க்கணும். டெஃபினட்டா L is still less than equal to U. ஸோ மறுபடியும் இங்க m கால்குலேட் பண்ணணும். m is equal to L plus U by 2. ஸோ 6 plus 7 என்ன 13, 13 by 2 வந்து எவ்வளோ 6.5, ரவுண்ட் ஆனா 6 ஆகும். இப்போ வந்து கெஸ் ஆஃப் 6 கொடுப்போம். கெஸ் ஆஃப் 6 கொடுத்தா நம்மளுக்கு வந்து 0 அவுட்புட் வந்து நம்ம நம்பர் ஃபவுண்ட் கேஸ்க்கு வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இதுதான் 6 தான் நீங்க கண்டுபிடிச்சிங்க. ஸோ பைனரி சர்ச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னா log big O of log of n. இது ஆக்சுவலி டெக்னிக்கலா இது log to the base 2 of n. சரியா? ஆனா நம்ம இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணா log of n னே எழுதிடலாம். ஸோ இட்ஸ் மச் ஃபாஸ்டர் தென் நம்ம நார்மல் லீனியர் சர்ச். ஆனா இங்க வந்து லாக் பைனரி சர்ச் வந்து நம்ம சார்ட்டட் டேட்டால தான் யூஸ் பண்ண முடியும். அன்சார்ட்டட் டேட்டால லீனியர் சர்ச் தான் பெட்டரா இருக்கும். பார்க்கலாம் கோடு, பைத்தன் கோடையும் ஜாவா கோட். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஜாவா கோட். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் வந்து லோவஸ்ட் பாசிபிள் நம்பர் வேல்யூ, ஹையஸ்ட் பாசிபிள் நம்பர் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணி வைக்கணும். ஸோ லோவஸ்ட் பாசிபிள் நம்பர் வந்து 1, ஹையஸ்ட் பாசிபிள் நம்பர் வந்து n. சரியா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நான் வந்து மிடில் நம்பர் எடுக்கணும். மிடில் நம்பர் எப்படி எடுப்பேன், int m is equal to l plus u minus l by 2. நீங்க கேட்கலாம், நான் ஏன் இப்படி எழுதியிருக்கேன், இப்படி எழுதாம l plus u டைரக்டா எழுதாம ஏன் இந்த மாதிரி ஒரு கன்வல்யூட்டடா எழுதிருக்கலாம்னு கேட்கலாம். பாருங்க, இங்க l plus u போட்டா சப்போஸ் உங்க l வேல்யூ வந்து வெரி வெரி க்ளோஸ் டு த இன்டிஜர் ஹையஸ்ட் லிமிட்டரா இருந்துச்சுன்னா, u ரொம்ப வெரி ஹையா இருந்துச்சுன்னா, இது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இன்டிஜர் ஓவர்ஃப்ளோவா ஆயிடும். சரியா? ஆனா இந்த மாதிரி கேஸ்ல இன்டிஜர் ஓவர்ஃப்ளோ டெஃபினட்டா நெவர் ஆகும். ஸோ இப்படிதான் நீங்க இந்த மிடில் எலிமெண்ட் எடுப்பீங்க. l plus u minus l by 2. இதுதான் more appropriate way to write it. சரியா? இப்ப பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம கெஸ் பண்ணோம்ல, int result is equal to guess of நம்ம m. பாருங்க, இப்போ உங்களுக்கு 3 பாசிபிலிட்டி வரும் உங்க ரிசல்ட் வேல்யூல. ரிசல்ட் வேல்யூ 0வா இருக்கலாம். 0வா இருந்தா நீங்க கரெக்ட் கெஸ் நம்பரை கெஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க ஸ்டாப் சர்ச்சிங், நீங்க வெறும் அந்த நம்பரை போய் கொடுத்துலாம் யூசருக்கு. இன்னொரு பாசிபிலிட்டி, உங்க கெஸ் வேல்யூ வந்து ரிசல்ட் வேல்யூ வந்து -1 இருந்துச்சுன்னா, நீங்க ரொம்ப ஹை நம்பரை கெஸ் பண்ணீங்க. நீங்க வந்து ஆக்சுவலா அதோட கம்மியா கெஸ் பண்ணணும்னு அர்த்தம். நீங்க +1 கொடுத்தீங்கன்னா ரிசல்ட்ல, அப்ப என்ன அர்த்தம், நீங்க வந்து சின்ன நம்பரை கெஸ் பண்ணிருக்கீங்க, ஒரு இன்னொரு பெரிய நம்பரை கெஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ while rest is not equal to 0. 0 வந்தா நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க, இந்த எக்ஸிட் பண்ணிடலாம். ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரெஸ்ட் 0 இல்லைன்னா -1 இல்லைன்னா +1. ஸோ இஃப் ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு -1, ரெஸ்ட் ஈக்குவல் -1 என்ன அர்த்தம், நீங்க ரொம்ப ஹை நம்பரை கெஸ் பண்ணிருக்கீங்க. உங்க சர்ச் ஸ்பேஸ் பை ஹாஃபால டிக்ரீஸ் பண்ணும். அப்பர் ரேஞ்ச் வந்து அப்பர் ஹாஃப் வந்து தூக்கி போடணும். அது எப்படி பண்ண போறீங்க, ரொம்ப சிம்பிள். u is equal to m minus 1. சரியா? இன்னொரு கேஸ் என்ன, உங்க நம்பர் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, நீங்க ஒரு ஹை நம்பர் கெஸ் பண்ணணும், லோவர் ஹாஃபை நீங்க தூக்கி போடணும். லோவர் ஹாஃப் தூக்கி போடுறதுக்கு எப்படி பண்ணுவீங்க, ரொம்ப சிம்பிள். l is equal to m plus 1. சரியா? ஃபைனலா நீங்க இந்த புது வேல்யூஸ் ஆஃப் l இல்லைன்னா புது வேல்யூ ஆஃப் u கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க m வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ l plus u minus l by 2. ஃபைனலா உங்க புது ரிசல்ட் வேல்யூ எடுத்துக்கணும், கெஸ் ஆஃப் m. சரியா? இப்போ வந்து
ரிட்டர்ன் ஆஃப் m போட்டாவே உங்க ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். இதை வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்ட். இதுதான் அந்த ப்ராப்ளமோட ஜாவாக்கு குயிக்கா பைத்தன் கோடையும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ப்ராப்ளமோட பைத்தன் கோட் எக்ஸாக்ட் சேமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லோவர் அண்ட் அப்பர் வேரியபிள்ஸ் இனிஷியலைஸ் பண்றோம். அப்புறம் இந்த மிடில் எலிமெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிரும். பாருங்க இங்க பை 2 கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு இன்டெகிரல் டிவிஷன் வரும். அப்புறம் வந்து ஒரு நம்பரை கெஸ் பண்ணுவோம். உங்களுக்கு கெஸ் பண்ணும்போது ரிசல்ட்ல 3 பாசிபிள் வேல்யூஸ் வரும். 0, +1 இல்லைன்னா -1. 0 வந்துச்சுன்னா நீங்க வந்து கரெக்ட் கெஸ் வந்து கண்டுபிடிச்சீங்க. கரெக்ட் பிக் நம்பர். நீங்க ஃபர்தர் கெஸஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லும். ஸோ வைல் ரெஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. நீங்க கரெக்ட் நம்பர் கெஸ் பண்ணாத வரைக்கும் நீங்க வந்து இந்த பைனரி சர்ச் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 0 இல்லைனா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. -1 இல்லைனா +1 வரும். -1 வந்துச்சுன்னா நீங்க சர்ச் பண்ண நம்பர் வந்து இட் இஸ் ஹையர் தென் த கீ. அப்போ என்ன கூறுதுன்னா நீங்க அப்பர் ஹாஃப் ஆஃப் த சர்ச் வந்து நீங்க தூக்கி போடணும்னு அர்த்தம். அப்பர் ஹாஃப் ஆஃப் சர்ச் ஸ்பேஸ் வந்து தூக்கி போடுறது ரொம்ப சிம்பிள். u is equal to m-1 போட்டுருங்க. இன்னொரு பாசிபிலிட்டி உங்க லோவர் நீங்க கெஸ் பண்ண நம்பர் வந்து வே லோவர் தென் த பிக் நம்பரா இருக்கலாம். அப்போ வந்து நீங்க லோவர் ஹாஃப் ஆஃப் த சர்ச் ஸ்பேஸ் தூக்கி போடணும். அது எப்படி பண்ண போறீங்க? L is equal to m+1. சரியா? இப்போ வந்து எல்லையும் யூ ஒரு வேல்யூ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் இந்த மிட் எலிமெண்ட் எடுக்கணும். மறுபடியும் இந்த ரிசல்ட்டை வந்து கெஸ் பண்ணணும். ஸோ வந்து எப்போ வரைக்கும் நீங்க வந்து கரெக்ட் நம்பரை கெஸ் பண்ணாத வரைக்கும். கரெக்ட் நம்பர் கெஸ் பண்ணும்போது உங்க ரிசல்ட் எந்த வேரியபிள் ஸ்டோரா இருக்கும்? உங்க m வேரியபிள். ஸோ அது ரிட்டர்ன் ஆஃப் m கொடுத்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். ஐ ஹோப் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னு. நான் கூடி சீக்கிரமா இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் ப்ராப்ளமோட உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.